அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. சூரா அல் கஹாஃப் த கேவ் ஸ்டோரி பார்ட் 3 டெஸ்ட் ஆன் வெல்த். இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெல்த் கொடுத்து எக்ஸாமின் பண்ணுவான் தன்னுடைய மக்களுக்கு. அதில் அவங்க பாஸ் ஆகிட்டாங்கன்னா மிக சிறப்பாக வாழ்நாள் கழியும் இந்த உலகத்திலையும் லைஃப் ஆஃப்டர் டெத். இப்போ ஒரு மனிதருக்கு 2 பியூட்டிஃபுல்லான ஆப்பிள் கார்டனோட கூடிய ரிவரோட பயங்கர வெல்த் இறைவன் எல்லாம் கொடுத்து அருள் கொடுத்திருந்தாரு. ஆனால் அந்த மேன் இறை நம்பிக்கை அற்ற மனிதனாக இருந்தான். டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் மேலே கூட நம்பிக்கை இல்லை, தன்னுடைய பொருள் மேலே தான் பயங்கர நம்பிக்கை இருந்தது. ஸோ ஒரு நாள் அவனுடைய புவர் ஃப்ரெண்ட் இறை நம்பிக்கை கொண்டவரை அழைத்து, இங்கே பார், என்கிட்ட நிறைய பொருளாதாரம் இருக்குது, என்கிட்ட நிறைய பிஸ்னஸ் ஹோல்டிங்ஸ் இருக்குது, நான் உன்னுடைய மேல்பட்டவன், நான் நினைத்தாலும் இதெல்லாம் அழிக்க முடியாது, இறைவன் அல்லானாலையும் அழிக்க முடியாதுன்னு அரோகன்ஸில் இறைவனை மறந்து ஷிர்கா பேசுகிறான். அதை கேட்ட அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாரு, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் அழிந்தே தீரும், இது இறைவனுடைய கட்டளை, இறைவனுக்கு நீ மறக்காத. அது மட்டும் இல்லாமல் நீ டஸ்ட்டு சேண்ட்னால் படைக்கப்பட்டவன், இந்த வெல்த்து இந்த அடார்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த உலகத்திற்கேன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அந்த புவர் ஃப்ரெண்ட் அங்கேருந்து மன வருத்தத்தோடு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் இறைவன் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருந்த வெல்த் எல்லாத்தையும் பறிக்கணும்னு நினச்சி டிசாஸ்டர் கொடுக்குறாரு. மிகப்பெரிய மழையும் காற்றும் கொடுத்து அவனுடைய வெல்த் எல்லாமே பறி போயிடுச்சு. அவன் தன்னுடைய வாழ்க்கையை இழக்கிறான். ஸோ எப்போவுமே இறைவனை மறக்காதீங்க. அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்துத் துனியா. நம்ம வாழ்க்கையில் செய்கிற குட் டீட்ஸ் தான் நமக்கு ரிவார்டபுளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் டெஸ்ட் ஆன் நாலேஜ் மறக்காமல் பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் செய்யவும்.